அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டான செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் கெட் ஷார்ட் ஷ்ரிஃப்ட் இன் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு ஒரு லோக்சபா எம்பியோ ராஜ்யசபா எம்பியோ கொண்டு வரக்கூடிய பில்லை தான் நம்ம ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அமைச்சர்கள் இல்லாமல் இன்னொரு நபர் கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் நம்ம ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில்லுக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ போன லோக்சபாவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 20 மணி நேரங்களுக்கிட்ட தான் இந்த பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லோட டிஸ்கஷன் அப்படிங்கிறதே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் பார்லிமெண்ட்ல 14 பிரைவேட் மெம்பர்ஸ் பில் மட்டும்தான் இது வரைக்கும் பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ 1970க்கு அப்புறமா எந்த ஒரு பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லும் பாஸ் ஆகலை. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா யூஎஸோட 39th பிரசிடென்ட் ஓகேங்களா, ஜிம்மி கார்ட்டர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவர் இந்தியாவுக்கு வந்த 3rd யூஎஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா, இந்தியாவுக்கு வந்து 3rd யூஎஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிம்மி கார்ட்டர். ஸோ ஜிம்மி கார்ட்டரை பற்றி சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் இந்தியாவை விசிட் பண்ணப்ப ஹரியானாவில் தௌலத்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஊருக்கு விசிட் பண்ணியிருப்பாரு. ஸோ தௌலத்பூரை போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊர் கிராம மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த தௌலத்பூர் அப்படிங்கிற அந்த ஊர் பேரை கார்ட்டர்புரி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருப்பாங்க. ஸோ அது இவரோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜில் ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவோட இந்த இந்தியா டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சரிஞ்சிட்டே வருது. கிட்டத்தட்ட 85.53 ரூபாயில் இருக்கு. ஸோ இதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃபிஐ அப்படிங்கிறதே நமக்கு அவுட்ஃப்ளோ ஆகுது, வெளியே போகுது அப்படிங்கிற ஒரு காரணம். அடுத்ததாக பார்த்தோம்னா, நமக்கு சைனாவோட எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கு. இந்தியாவோட கார்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டவுனாக இருக்கு, அதனால ஒரு காரணம் சொல்றாங்க. அதே மாதிரி யூஎஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் அப்படிங்கிறதுமே ஒரு காரணமாக தான் இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் பார்த்தோம்னா டாலருக்கு அகெயின்ஸ்டா ஒரு பிரிக்ஸ் காமன் கரன்சி அப்படிங்கிற ஒரு ஐடியாவெல்லாம் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னாலையுமே நமக்கு நம்மளுடைய ரூபாய்க்கு நிகரான டாலரின் மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ போன ஆர்பிஐ கவர்னர் பார்த்தோம்னா இந்த டாலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டாலருக்கு எதிராக ஒரு மாற்று கரன்சியை கொண்டு வர்றது இன்டர்நேஷனல் ட்ரேட்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இந்தியாவுக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே பார்த்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஆர்பிஐ கவர்னரும் சரி, அரசாங்கமும் சரி, இந்த டாலரைசேஷன் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லணும். அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய ஆர்டிகல் தான். ஸோ இன்னைக்கு பெரிய அளவில் வேறு செய்திகள் எதுவும் இல்லை. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.